ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரையை ஒரு டப்பாவில் கொட்டி வச்சு எவ்வளோ தான் டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலோ எறும்பு எப்படியாவது வந்துடுங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். ஒரு 4-5 கிராம்பு எடுத்து இந்த சர்க்கரையில் போட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. குலுக்கிட்டு அந்த சம்படம் மூடியை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எறும்பு வரவே வராது. அதோடு இந்த சர்க்கரைக்கு ஒரு தனியாக ஒரு டம்ளர் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக இதை சர்க்கரை கொட்டி வச்சுருக்கோம். நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய டப்பாவில் ஒரு சின்ன டம்ளர் போட்டு அந்த சர்க்கரைக்குன்னு ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் இப்போ நான் துவரம்பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதில் நிறைய வண்டுங்க வரும். எப்படியாவது பருப்பில் அரிசியிலலாம் வர வண்டுங்க வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 காய்ந்த மிளகாய் அதை இந்த பருப்பில் உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. எத்தனை மாதம் ஆனாலும் பருப்பில் வண்டு வரவே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக புளி. அதாவது புளி டப்பா ஓப்பன் பண்ணாவே குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் பறக்கும். நிறைய வண்டுங்க வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு டிப்ஸ். கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பை இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டு அதில் இத்தனை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன். இதே நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணணுன்னா அந்த எல்லா புளியிலுமே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா புளியை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி பறக்கிற பூச்சியெல்லாம் வரவே வராது. எத்தனை மாதம் ஆனாலும் புளி அப்படியே நல்லாயிருக்கும். குழம்பும் ஈஸியாக கரைக்கலாம். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மிளகாத்தூளுக்கு உண்டான டிப்ஸு. இப்போது ஒரு சில பேர் அரைச்சி வச்சுட்டு ஒரு எமர்ஜென்சின்னு ஊருக்கு போயிடுறாங்க. ஒரு 6-7 மாதம் கழித்து ஊருக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மிளகாத்தூளோட வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு அரைங்க. அதே மாதிரி வாசனையோடு சூப்பராக எப்போவுமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தேங்காய். தேங்காய் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம முழு தேங்காய் வாங்கி ஒரு 4-5 தேங்காய் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழுகிரும். அதனால் இப்போ நம்ம கடையிலே உஷாராக உடச்சி வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு பாதி மூடி அப்படியே இருந்து போயிடும். அந்த டைமில் தேங்காவை நல்லா திருகி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த தேங்காவை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்த டிப்ஸ் இந்த மாதிரி மாவு பேக்கெட்லாம் பிரிச்சுட்டு அப்படியே பிரித்த மேனிக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதை ஃப்ரிட்ஜு டோரில் வைப்பாங்க. ஒரு சில பேர் பக்கெட்டில் போட்டு வைப்பாங்க. பக்கெட்டில் போட்டு வச்சா கண்டிப்பாக வண்டு வரும். அதே ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா வண்டு வராதுன்றதுனால ஃப்ரிட்ஜு கதவுலேயே நிறைய ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஃப்ரிட்ஜும் பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் ஒரு பெரிய இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பிரித்து வச்ச மாவுலலாம் ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நூல் ஏதாவது பூக்கட்டுற நூல் ஏதாச்சும் கட்டி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். வண்டும் பூச்சும் எதுவுமே வராது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.